விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த கிரிக்கெட் அது மென்பந்து கிரிக்கெட் போட்டிக்கு வருகை இருக்கின்ற நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான நமது கனகரட்னம் ஐயா அவர்களே மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பிரபல சட்டத்திறனை ஆகிய பரஞ்சூரி ஐயா அவர்களே மற்றும் முன்னாள் சமுர்த்தி ஆணையராகிய பவானி அக்கா அவர்களே மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற சட்டத்திறனி அவர்களே மற்றும் பாடசாலை அதிபர் அவர்களே மற்றும் ஏனைய இங்கே வருகை இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்களுடைய விளையாட்டு வீரர்களே அனைவருக்கும் நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது இங்கே நடந்து முடிந்த இந்த கிரிக்கெட் போட்டியின் போது கிருஷ்ணா விளையாட்டுக் கழகமும் இளந்தென்றல் விளையாட்டுக் கழகமும் உண்மையிலே விறுவிறுப்பாக தங்களுடைய போட்டியை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். உண்மையிலே பார்க்கும்போது நான் நினைக்கின்றேன், இவ்வாறுதான் இளைய சமுதாயம் விளையாட்டுத் துறையிலே ஈடுபட வேண்டும். உண்மையிலே ஆரோக்கியத்தை தேடுகின்ற ஒரே இடம் வைத்தியசாலை அல்ல, விளையாட்டு மைதானம் தான் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முயற்சி என்பது முடிந்தவரை முயற்சிப்பதல்ல, முடியும் வரை முயற்சிக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், ஒரு வீரனாக வருவதற்கு பயிற்சி மைதானத்திலே வேர்வை சிந்தினால் தான் போட்டி மைதானத்திலே வெல்ல முடியும். இவ்வாறு பல உண்மையிலே இந்த வீரர்கள் 2 விளையாட்டுக் கழகங்கள் வீரர்களும் மிக திறமையாக விளையாடினார்கள். நான் நினைக்கின்றேன், கடந்த காலங்களிலே இவ்வாறு அவர்கள் பல பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இவர்கள் கடும் முயற்சி இன்னும் மேன்மேலும் ஈடுபட்டால் தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டியிலே இவர்களால் பங்கேற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதிர்வரும் காலத்தில் காணப்படுகிறது. எமது இளம் சமுதாயத்தினர் பல்வேறு வழிகளிலே தீய வழிகளை நாடுவதற்கு காரணம் இந்த விளையாட்டை கைவிட்டதென்றான். உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன், வட இலங்கையிலே வட மாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறுபட்ட துறைகளிலே கடந்த காலத்திலே வீழ்ச்சியின் நிலை காணப்பட்டது. ஆனால் தற்போது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களும் சரி, விளையாட்டுக் கழகங்களும் சரி, நல்ல ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்கின்றார்கள். இந்த விளையாட்டுக் கழகங்களுக்கு நிதியை வழங்க வேண்டியது எமது அரசாங்கத்தினுடைய கடமையாகும். இந்த வருடம் நாங்கள் 3 மைதானங்களுக்கு பெருமளவு நிதியை நாங்கள் வழங்கியுள்ளோம். வருகின்ற வருடம் நாங்கள் இந்த விநாயகர் விளையாட்டுக் கழகத்திற்கும் நாங்கள் நிதியை ஒதுக்கி வழங்குவோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.